ஹாப்பி பர்த்டே கேப்டன், ஹாப்பி பர்த்டே. 73வது பிறந்த நாளுங்க இன்னைக்கு. நம்ம கேப்டன் இன்னைக்கு இந்த பூமியில அவதரிச்ச நாள். ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேப்டனுக்கு. கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு மாமனிதரை இந்த தமிழகம் இவ்வளவு சீக்கிரம் இழந்திருக்க கூடாது. சொக்கத்தங்க இன்னைக்கு கேடிவில ஓடிக்கிட்டு இருக்குது. நம்மளோட சொக்க தங்கமும் அவருதான், வானத்தை போலையும் அவருதான், பொன்மன செல்வனும் அவருதான். அப்படி எல்லா படத்திலையும் டைட்டிலுக்கு ஏத்த மாதிரி அப்படி உண்மையா வாழ்ந்த ஒரு உத்தமரு இந்த உயர்ந்தவரு, இவரை பெத்தவரு ரொம்ப பெரியவரு, இவரை போல யாரும் இல்ல அப்படின்னு சொல்ற மாதிரி கண்டிப்பா அந்த உலகத்திலேயே இவரை போல அந்த தங்க மனசு வெள்ளையாய் மனம் வெள்ளையாய் படைத்த மனிதர் யாருமே இல்லைன்னு சொல்லணும். அப்படி மனிதனாக பிறந்தாலும் தெய்வமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த பூ உலகில் மனிதனாக பிறந்து தெய்வமாக மாறிய மனிதர்களில் மிக முக்கியமான மனிதர் நம்ம கேப்டன் புரட்சி கலைஞர், நம்ம விஜயகாந்த் சாரு. ஆனா அவருக்கு நிகர் இன்னும் அந்த இடத்தை யாராலையும் நிரப்ப முடியாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 22 படம் ரிலீஸ் ஆனப்ப 3-4 தியேட்டர்ல போட்டிருந்தாங்க. இன்னைக்கு தமிழகம் எங்கும் நேற்று வரைக்கும் 50 கோடி கலெக்ட் பண்ணி கேப்டனோட பிறந்த நாள ரொம்ப 73வது பிறந்த நாள்ல கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டம் தான் நம்ம சொல்லணும். எல்லாரும் படையெடுத்து சென்றுகிட்டு இருக்காங்க. நான் படம் காசியில போய் பார்க்க போனேன். ஒரு அம்மாவும் பொண்ணும், ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் பொண்ணும் வந்தாங்க என் கூட. என்னம்மா படம் பார்க்க போறீங்கன்னா, கேப்டன் பிரபாகரன் பார்க்க போறேன், என் பொண்ணை படிக்க வச்சதே அவருதாம்மா அப்படின்னாங்க. எனக்கு கண்ணுல தண்ணியே அழுக வந்துருச்சு. அது மாதிரி தியேட்டர்ல இருந்தவங்க எல்லாமே கேப்டனால வாழ்ந்தவங்க தான் மொதல் ஷோ அப்படி ஓடி பார்த்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இத்தனை பேரை மனிதன் வாழ வச்சிருக்கிறாருன்னா அவரு மாபெரும் தெய்வத்துள் தெய்வம் அப்படின்பாங்களே, செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம்ன்ற மாதிரி தெய்வத்துள் தெய்வங்க அவரு. அந்த மாதிரி மனிதனாக பிறந்து தெய்வமாக மாறிய கடவுள்ல நம்ம கேப்டன் ஆலயம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அப்படியே ஜெகஜோதியா அப்படி பிரம்மாண்டமா மக்கள் காலையில இருந்து குவிஞ்சு அன்னதானமும் அருள் பிரசாதங்களும் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. கண் கொள்ளாத காட்சியா இருந்துச்சு. இன்னைக்கு சண்முக பாண்டியனும் கொம்பு சிவி படம் வெளிவர போகுது. இப்ப படைத்தலைவனும் ஆவரேஜா ஓரளவுக்கு நல்லா பிரம்மாண்டமா படத்தை ஓட்டிக்கிட்டாங்க. இப்படி அடுத்தடுத்து நம்ம கேப்டனை நம்ம சண்முக பாண்டியன் முகத்துல சினிமாவிலையும் நம்ம விஜய பிரபாகரை நம்ம எதிர்கட்சி தலைவரா நம்ம எப்படி 29 எம்எல்ஏவோட நின்று இன்னைக்கு சிஎம்மா இருக்க வேண்டிய நம்ம கேப்டனை நம்ம தம்பிய கேப்டனா பார்க்கணும். அப்படி நம்ம விஜய பிரபாகரனும் 2 பேரும் இன்ன வரைக்கும் அப்பாவை நினைச்சு அழுதுகிட்டே தான் இருக்காங்க. அந்த குழந்தைங்களை பார்த்தா நமக்கே அழுகையா தான் இருக்குது. அப்படி கேப்டன் 2 சிங்கக்குட்டியும் தங்கக்குட்டியும் இந்த சினிமா உலகத்துக்கும் இந்த அரசியல் உலகத்துக்கும் மக்களை பாதுகாக்கும் அந்த அரவணைச்சு செல்வதற்கு 2 சிங்கக்குட்டியும் கொடுத்துட்டு போயிருக்காரு. தங்க கட்டிங்க தான் நம்ம விஜய பிரபாகரும் நம்ம சண்முக பாண்டியனும். அது மாதிரி இப்ப மாநாடு வேற ஜனவரி 9 அறிவிச்சிருக்கிறாங்க. ஏன்னா நம்ம அவரோட 73வது பிறந்த நாள் கேப்டன் பிரபாகரனும் ரிலீஸ் ஆகி பட்டி தொட்டி எல்லாம் இன்னைக்கு கலக்கிக்கிட்டு இருக்குது. கண்டிப்பா மிகப்பெரிய கலெக்ஷனை கிட்டத்தட்ட ஒரு 200 கோடி 300 கோடி அடிச்சு கொடுக்கணும் இந்த தமிழக மக்கள். அப்பதான் கேப்டன் பவர் என்னன்னு தெரியும். ஏன்னா நேத்து வரைக்குமே 50 கோடி கலெக்ஷன் ஆயிருக்குன்னு நமக்கு எல்லாமே நியூஸ் வந்துருச்சு. அப்படி கேப்டன் இருந்தாலும் மறைந்தாலும் அதான் கண்ணை கொடுத்தது என்ன, சீத காதி தந்தது என்ன, ஐயா உசுறு வர அள்ளி அள்ளி கொடுத்தாரு. இப்ப மறைந்த பிறகும் அள்ளி அள்ளி கொடுக்குறாருங்க அவர் நண்பரோட சேர்ந்து. கண்டிப்பா ரொம்ப பிரம்மாண்டமா இருக்குது. இந்த படத்தை பாக்குறப்ப நான் 1 லட்சம் வாட்டி பார்த்துட்டேன். அந்த படத்தை எப்ப போட்டாலும் அவர் முகத்தை தான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் டிவியில. அந்த அளவுக்கு ஏன்னா விசுவாசம் நம்மளெல்லாம் மனிதன் அரவணைச்சு நம்ம கிட்ட எல்லாம் நின்று பேசி அவ்வளவு பெரிய நடிகர் அதெல்லாம் யாருமே நமக்கு செஞ்சது இல்லை. ஆனா எங்க கேப்டன் எனக்கு தெய்வத்துக்கும் மேல தெய்வம். கண்டிப்பா இன்னைக்கு மக்களோட பல்ஸ் பாத்தீங்கன்னா எந்நேரமும் அவருக்கு பிறந்த நாள் தாங்க. இன்னைக்கு மட்டும் பிறந்த நாள் இல்ல, அவருக்கு எந்நேரமும் பிறந்த நாள் தான்.
25/8 போன வருஷம் அதே மாதிரி பிரம்மாண்டமா இருந்தது. அதுக்கு முந்தின வருஷம் அவர் கையால 100 ரூபா வாங்கணும். இப்படி மனிதன் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இருந்த வரைக்கும் அள்ளி 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 கொடுத்த வள்ளல், கொடை வள்ளலா வாழ்ந்து இன்னைக்கு நம்மள எல்லாம் கண்ணை கலங்க வைக்கிற கண்ணுல குளத்தை வச்சுட்டு போயிருக்காரு. ஆனா அவரு குணத்தை நம்ம மனசுல பதிச்சுட்டு போயிருக்காரு. கேப்டன் மிகப்பெரிய ஒரு சகாப்தம் தான் சொல்லணும். யாரை எடுத்தாலும் சரி. இத ஒரு ஃப்ரெண்டு, ஐயோ தியாகு சார்லாம் 27 படமா, அப்படி எல்லாத்தையுமே அவர் கூடயே அரவணைச்சு. பாலு ஆனந்த் சார்லாம் ஒரு நானே ராஜா நானே மந்திரி படம் எடுத்ததுக்கு வானத்தை போல வரைக்கும் ஃப்ரெண்டா அவர் கூட வச்சு பார்த்துட்டாரு. சூரபத்து பத்திரனுக்கே பாடம் சொன்ன வீரபத்திரன், ஆடாடா மன்சூர் அலிகான் சார் இன்னைக்கு 400 படம் நடிச்சிருக்காருன்னா எல்லாம் நம்ம கேப்டன்னாலதாங்க. அத்தனை நடிகர்களை உருவாக்கி அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து, நம்ம சுப்ரீம் ஸ்டாரா இருக்கட்டும், எல்லா ஸ்டாருங்களையுமே வாழ வச்ச தெய்வம், வாழ வைத்த தெய்வம். அந்த பட டைட்டில் அவருக்கு தான் செட் ஆகும். அப்படியே எல்லாத்தையுமே வாழ வச்சு, அப்படி ஒவ்வொரு மனிதன் எப்படி வாழ வேணும்ன்றதுக்கு உதாரணம் நம்ம கேப்டன் தாங்க. இன்று அவரு மதுரையில் பிறந்த இந்த தெய்வம் கை குழந்தையா இருந்திருக்கும் 73 வருடங்களுக்கு முன்பு. இன்று அவருக்கு 73வது பிறந்த நாளை தமிழகமே கொண்டாடுது. கண்டிப்பா இன்றும் என்றும் என்றென்றும் கேப்டன் தான். நான் சொன்ன மாதிரி 1000 வருடங்கள் ஆனாலும் இந்த மாதிரி ஒரு மனிதர் வாழ்ந்தார். எப்படி நம்ம சேர சோழ பாண்டியர்களை சொல்றோமோ, அந்த பாண்டியர் தாங்க இவரு. பாண்டியர் தாங்க, பாசமுள்ள பாண்டியருங்க இவரு. பாட்டு சொல்லும் பாண்டியருங்க. அந்த மாதிரி ரொம்ப மனசு ரொம்ப அவரோட பிறந்த நாள் இன்னைக்கு. அவர் இல்லாம கூட இன்னைக்கு 50 கோடி சினிமா உலகத்துக்கு நேற்று வரைக்கும் எடுத்து கொடுத்திருக்காரு. இன்னும் போக போக கண்டிப்பா இந்த படம் ஒரு 200-300 கோடி அடிக்கணும். அடிச்சு அவர் இல்லைன்ற மனசுல நம்ம நினைப்பே இருக்கக்கூடாது. ஒவ்வொரு ரசிகரும், ஒவ்வொரு தொண்டர்களும், ஒவ்வொரு அவரால பயன்பெற்ற 24 கிராஃப்ட், நம்ம சினிமால உள்ள அத்தனை கிராஃப்ட் மக்களும் போய் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் செல்வமணி சார் 22ஆம் தேதியே 12:30 மணிக்கு கமலா தியேட்டர்ல எல்லாரும் நீங்க போய் பெப்சில இருக்கிறவங்க எல்லாருமே போய் கார்டை காட்டி படத்தை பார்த்துக்கலான்னு அவரு வேற ஒரு ஆஃபர் கொடுத்திருந்தாரு. எல்லாரும் போய் பார்த்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் காசியில பார்த்தேன். அப்படி நான் ஒரு 2-3 வட்டம் பார்த்துட்டேன். அப்படி இன்னமும் ஓடிக்கிட்டே இருக்குது. எல்லா தியேட்டர்லயுமே போட்டாங்க கேப்டன் மேல. எல்லா தியேட்டர் யூனிவர்சர்களும் சரி, பட தயாரிப்பாளர்களும் சரி, எல்லாருமே பாசமா இருக்கக்கூடிய ஒரு பாசம் அவருக்கு அப்படியே பொங்கிதாங்க மக்கள் அள்ளி கொடுக்குறாங்க. இப்படி ஒரு மனிதரை நம்ம இந்த தமிழகம் கிடைச்சதுக்கு நம்ம புண்ணியம் பண்ணிருக்கு. இந்த பூமியே புண்ணிய பூமியா மாறினதுக்கு நம்ம கேப்டன் அவதரித்து வந்த இன்று பிறந்த நாளுங்க. இன்னைக்கு தாங்க அவதரித்து வந்த பிறந்த நாளுங்க. ரொம்ப பெருமையா இருக்கு. கண்டிப்பா கேப்டனுக்காக உயிரையே கொடுக்கிற தொண்டர்கள் இருக்காங்க, இன்னும் ரசிகர்கள் இருக்காங்க, தமிழகம் இருக்கு, தமிழகம் சினிமா இருக்கு, தமிழக மக்கள் இருக்காங்க. யாரு உதாரணம் சொன்னாலும் நம்ம கேப்டனை தான் உதாரணம் சொல்லணும். இன்னைக்கும் ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம கேப்டனை பாக்குறப்ப அவ்வளவு சந்தோஷமா எப்படி கருத்துள்ள விஷயத்தெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. கண்டிப்பா அவர் புகழ் வாழ்க, கேப்டன் நாமம் வாழ்க. ஹாப்பி பர்த்டே கேப்டன், ஹாப்பி பர்த்டே, மெனி மோர் ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. நீங்க மறுபடியும் எங்களுக்கு நீங்க அவதரித்து எங்க தமிழகம் சிறக்க, எங்க குடும்பங்கள்லாம் உங்களை நினைச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி நீங்க தெய்வமா எங்களை எல்லாத்தையும் வழி நடத்தி தமிழகத்தை காத்து இந்த தமிழ் சினிமாவையும் காத்தரல வேண்டும் என்று பணிவுடன் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஹாப்பி பர்த்டே கேப்டன், ஹாப்பி பர்த்டே.